ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நாளைக்கு குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எழுதிட்டு வாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம படித்ததை நாளைக்கு 3 மணி நேரத்தில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லா பொருட்களையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும், ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. 2 ஹால் டிக்கெட் எதுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் ஹால் டிக்கெட்லேயே ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. இன்விஜிலேட்டரோட சைன் நம்ம வாங்க தேவையில்லை இல்லையா? அந்த காலமே கிடையாது, ஒரே ஒரு பேஜ் தான். ஈஸியாக 2 ஹால் டிக்கெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? வாட்ச் கட்டாயமாக எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க பெல் அடிப்பாங்க அவர் பேசிஸில், இருந்தாலும் நம்ம வந்து வாட்ச் கையில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஃபோட்டோ டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. சிலர் வந்து இது நாள் வரையில் எக்ஸாமில் கேட்டதில்லை அப்படின்ட்டு எடுக்காம இருக்காதீங்க. உங்களோட ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க, ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ. ஸோ நீங்கள் எடுத்து வச்சுட்டு, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ, நீங்கள் 2 வீலரில் போனீங்க அழகாக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துட்டு தானே போவீங்க. ஸோ ஐடி வச்சுக்கோங்க. ஐடியோட ஃபோட்டோ காப்பியும் வச்சுக்கோங்க. அதோட ஜெராக்ஸும் கட்டாயமாக வச்சுக்கோங்க, ஓகே? அப்புறம் டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில், ரொம்ப சின்ன வாட்டர் பாட்டிலே எடுத்துகிட்டு போங்க, ஓகே? அதிகமாக நம்ம தண்ணி குடித்தாலும் நமக்கு யூரினேஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ சம்திங் ஏதோ ஒரு டக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ வாட்டர் பாட்டில் கட்டாயமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஓகேங்களா? ஆன் டைமுக்கு போயிருங்க. 8:30க்கு நீங்கள் போயிடுங்க. பட் ஒரு 9:00 வரையிலும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 8:30ங்கும் போது அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம் சென்டரோட சரௌண்டிங்கில் இருங்க, ஓகே? ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிடுங்க. மேக்ஸிமம் 8:30, 8 to 8:30க்குள்ளேயே சாப்பிட்ருங்க, ஓகே? ரொம்ப லைட்டான ஃபுட், இட்லி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஒரு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா விட்டுட்டு அடுத்தது ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஒரு கொஸ்டின்லேயே அதிகமான நேரம் நம்ம செலவிடக்கூடாது. டிஸ்கிரிப்டிவ் எழுதுற மாதிரியே தான் நம்ம ப்ரிலிம்ஸுக்குமே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் வரல, மேக்ஸ் வரல அப்படின்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்தது போங்க. ஓஎம்ஆர் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த டைம் ஏ பாக்ஸ், பி பாக்ஸ், சி பாக்ஸ் ஃபில் பண்றதும் நமக்கு கிடையாது, ஓகேவா? அவ்வளவுதான். எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணிருங்க. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு வந்து மூவ் ஆன் பண்ணிருங்க. ஒரு நாள் 2 நாள் ஆன்சர் கீ வரட்டும், வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் ஆன்சர் கீ. அதுக்கடுத்து நம்ம அடுத்தடுத்த மூவ் வந்து நம்ம யோசிச்சு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஜீவிதா மேம் பாஸ் ஆகி போயிருக்காங்க, விக்னேஷ் சார் குரூப் 1ல கிளியர் ஆகி போயிருக்காங்க, சங்கரபாண்டியன் சார் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி போயிருக்காங்க. அவங்களோட செமினார்ல நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ அவங்க சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்திருப்பீங்க, அந்த வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லபடியா இன்னைக்கு நைட் வந்து கட்டாயமா ஒரு 8ல இருந்து 8:30 மணி நேரம் தூங்கிடுங்க. ஒரு 10 மணி 9:30க்கே நீங்க பெட்க்கு போயிருங்க. அதுக்கு முன்னாடியே நாளைக்கு தேவையான இந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க் யூ ஸோ மச்.